தினகரனை கைது செய்தது மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதாவின் திட்டமிட்ட சதி என்று அதிமுக அம்மா அணியைச் சேர்ந்த நாஞ்சில் சம்பத் கூறினார். இவ்விவகாரம் தொடர்பாக புதிய தலைமுறையின் நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வனிடம் நாஞ்சில் சம்பத் பகிர்ந்து கொண்ட தகவல்களை பார்க்கலாம். சுமூகமான பேச்சுவார்த்தைக்கான சூழ்நிலை கனிந்து வருகிறது என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கு தந்த வாக்குமூலத்தை தந்த அந்த நிமிடத்திலேயே எங்கள் துணை பொதுச் செயலரை கைது செய்ய போகிறார்கள் என்று நான் யூகித்துக் கொண்டேன். இது பிஜேபி கட்சியினுடைய திட்டமிட்ட சதி. இன்றைக்கு அவர்கள்தான் இந்த பச்சை துரோகிகளை இன்றைக்கு அவர்கள் இயக்கி வருகிறார்கள். உங்க கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை இரண்டு அணிகளாக நிற்பது அல்லது உங்களுடைய சின்னம் முடக்கப்பட்டிருப்பது என்பது ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திற்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அணி சென்றதனால் வந்த விளைவு. அந்த சின்னத்தை மீட்பதற்கு நீங்கள் அதற்கு நேரடியான வழியை விட்டுவிட்டு வேறு வகையான வழிகளை கையாண்டதனால் கைது நடவடிக்கை என்கிறது காவல்துறை. ஆனால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தான் இதற்கு பொறுப்பு என்று எந்த அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க? ஏற்கனவே தேர்தல் நிற்கும் என்று சொல்லுகிறார் அந்த பிஜேபி கட்சியினுடைய தலைவர். இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆட்சி கவிழ்க்கப்படும் என்று இப்பொழுது சொல்லுகிறார்கள். 6 மாதத்தில் ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை பழிவாங்குவதற்கு இப்படி இரத்த விரைபிடித்து அலைவதற்கான காரணம் என்ன?